18 பேர்த்த எப்பவுமே ஒரு வேட்பாளர்கள் சில இடத்துல போடுவாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் போடுவாங்க, மாற்று வேட்பாளர்கள் போடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், திரு செந்தில் பாலாஜி போட்டியிடக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து வந்து போட்டி போடுறாங்க. எதுக்கு? அவங்க வேட்பாளரா போட்டி போட்டா அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும், ஒரு பாஸ் கிடைக்கும். அவங்க பூத் ஏஜென்ட் போட்டுக்கலாம், இலவசமா பொருளை கொண்டு வீடு வீடா குடிக்கிறது. யாராச்சும் வந்து என்னப்பா கரூர்காரங்க என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா, இல்லைங்கன்னா நாங்கெல்லாம் தேர்தலில் போட்டி போடுறோம். இதெல்லாம் அந்த அமாவாசை காலத்து டெக்னிக் எல்லாம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் கரூரை சார்ந்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய அடியாட்களை, கரூரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தொகுதியில் இறக்கி விட்டு, நாயப்படி இதற்கும் எலெக்ஷன் ஆணையம் ஐடி கார்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. வேட்பாளர் என்கின்ற போர்வையில கோயம்புத்தூர் மக்களை உள்ள இறங்கி இந்த இலவசங்களை அளித்து இதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அமைதியை குலைப்பதற்கான முயற்சி நடக்குது. உண்மையாலே இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்கன்னு தெரியல, சத்தியமா தெரியவே இல்லை. நான் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், கடைக்கு போறச்ச மார்க்கெட் போறச்செல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த டூரிஸ்டெல்லாம் வருவாங்க இல்லையா, கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு, இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுடைய வேனு, அவங்க வர பஸ்ஸு, அவங்க வர காரு, இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுடைய வண்டிகளை பெருசாக செக் பண்ணவே மாட்டேன்றாங்க. இதே செந்தில் பாலாஜி இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது, இப்போ தான் ரீசெண்டாக தான் நடந்தது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தேர்தலில் மக்களுக்கு தர வேண்டிய பொருட்களை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி யாரோ கிளப்பி விட்டாங்க போல. அந்த இடம் பூட்டி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அது ஆஃபீஸா ரூமான்னு தெரியல, அதை வந்து பூட்டி வச்சிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த விவகாரம் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமாகவும் அந்த ரூமை ஓபன் பண்ணி என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கல, ரைடெல்லாம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் லைட்டா கைகலப்பெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அந்த விஷயம் கொஞ்சம் எல்லாரும் பேச தொடங்கினதுக்கு அப்புறமா அந்த ரூமை ஓபன் பண்ணாங்க. யாரை செக் பண்ணணும், யார் எப்படி பண பட்டுவாடா பண்ணுவா, எந்த அரசியல் கட்சிக்காரங்க என்ன மாதிரியான விஷயங்கள் தேர்தல் நேரத்தில் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும், யார் யார் எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தமிழகத்தில் பாருங்க, தக்காளி விற்கிறவங்கள, வெங்காயம் விற்கிறவங்கள, டூரிஸ்டாக வரவங்கள அவங்கள தான் செக் பண்ணுறாங்க. அவங்க கையில் 50,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபா ரொக்கமாக கையில் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசை எடுத்துட்டு போயிடுறாங்க, அந்த காசை சீஸ் பண்ணிடுறாங்க. என்னத்த சொல்ல, தமிழகத்தில் எப்படி இப்போ தேர்தல் காலமோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலிலும் இப்போ தேர்தல் காலம். வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் கமிஷன் எப்படி வேலை பார்க்குறாங்க தெரியுமா? அங்கே இருக்கிற அதிகாரிகள் எப்படி இறங்கி வேலை பார்க்குறாங்க தெரியுமா? நம்ம சினிமாவில் கூட பார்த்துருக்க மாட்டோம், அதை மாதிரியான தரமான சம்பவங்கள் வெஸ்ட் பெங்காலில் நடந்துட்டு வருது. ஓவைசி இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சி வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் அவருடைய கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணுது. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு சில இஸ்லாமியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணைய அதிகாரிகளை, ஜட்ஜஸ், இவங்க எல்லாருமே தாக்கியிருக்கானுங்க. இவங்க மீது தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க. ஐ திங்க் அந்த இடம் பேரு மால்டான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு, மத்திய பாதுகாப்பு படைய அங்க இறக்கிருக்கு. ஒருத்தனையும் விடாம எல்லாருமே வெளுத்து வாங்கியிருக்கு. வெஸ்ட் பெங்கால என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா ஃபுல்லா எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், கூடிய சீக்கிரமே போடுறேன். நாம இப்போ இந்த விவகாரத்தை பத்தி பார்ப்போம். திமுகவை விஞ்ஞான ஊழல் கட்சின்னு சும்மாவா சொன்னாங்க? பாருங்க, ஒரு தேர்தலுக்கு என்ன மாதிரியான வேலைகளை ஸ்கெட்ச் போட்டு இறங்கி வேலை பார்க்குறாங்க பாருங்க. தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு காசு தரணும், பரிசு பொருட்கள் தரணும், பணப்பட்டுவாடா பண்ணணும்னு கரூர்ல இருந்து ஆளுங்களை இறக்கியிருக்காங்க. அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது, வேட்பாளர்களா, சுயேட்சை வேட்பாளர்களா இறக்கியிருக்காங்க. இப்படி சொந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த மாநிலத்துக்கே ஆளுநர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த தொகுதியில போட்டி போடணும், வேற தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்க வந்து போட்டி போடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்பதான் இது மாதிரியான விஷயங்கள் கம்மியாகும். மேபி இது ராங்கா இருக்கலாம், ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டினதை சொல்றேன். ஏன்னா நீங்களே பாருங்களேன், ஒண்ணு இல்ல, இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை மட்டும் பாருங்களேன். கரூர்ல இருந்து இவர் எந்த தொகுதிக்கு போட்டியிட போறாரோ அந்த தொகுதிக்கு அங்கிருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. வேலை பார்க்கறது கிடையாது, சுயேட்சை வேட்பாளர்களா வேட்புமனு தாக்கல் பண்ணி, நாங்களும் கரூர்ல இருந்து தான் வந்திருக்கோம், நாங்களும் இங்க வேட்பாளர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஃபேவரா வேலை பார்க்கறதுக்கு இத மாதிரி ஆட்களை இறக்கியிருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திமுகவுடைய எலெக்ஷன் கேம்பெயின் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டிப்பா வந்திருக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு கர்ண கொடூரமான விளம்பரங்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அத மாதிரி விளம்பரங்களுக்கு திமுக எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த டம்மி வேட்பாளர்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க.
இத மாரி கோடிக்கணக்குல காச வேஸ்ட்டா செலவு பண்றதுக்கு பதிலாக, நீங்க வாக்குறுதிகளா குடுத்திருந்தீங்கல்லையா, அத ஒழுங்கா நிறைவேத்தியிருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணவே தேவையில்லையே! பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே! தமிழக மக்கள் நீங்க சொல்றதெல்லாம் பண்றீங்க, குடுத்த வாக்குறுதிகளா நிறைவேத்துறீங்கன்னு சொல்லி மறுபடியும் உங்களுக்கே ஓட்டு போட்டுருப்பாங்களே! ஏங்க தேவையில்லாம யாருக்கும் பிரயோஜனமே இல்லாத விஷயங்கள்ல கோடி கோடியா காச போட்டு இறைக்கிறீங்க? இங்க இவ்ளோ பெரிய விஷயம் போயின்ருக்கு. பட் இத பத்திலாம் தமிழக ஊடக பொறிகிகள் வாய தொறக்கவே மாட்டேன்றானுங்க. இத பத்திலாம் பேசவே மாட்டேன்றானுங்க. அதே மாரி தனி தொகுதிகள் இருக்கு இல்லையா? அந்த தனி தொகுதிகள்ல ஹிந்து மதத்தை சேர்ந்தவர்கள், இந்தியால உருவான மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் போட்டியிடணும். மாற்று மதத்தினர்கள், அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்கலாம் போட்டியிடக் கூடாது. இதுதான் சட்டம். ஓகேங்களா? ஆனா, இங்க நம்ம தமிழகத்துல தனி தொகுதிகள்ல போட்டியிடக்கூடிய 90% வேட்பாளர்கள் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸா தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை குறித்து தொடர்ந்து பல பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த முறை திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த விவகாரத்த கையில எடுத்திருக்காரு. வழக்காவும் போட்டிருக்காரு. இன்னும் 2 நாள்ல அந்த வழக்க விசாரிக்கவும் போறாங்க. இங்க யார் யாரெல்லாம் அம்பேத்கர தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களோ, அவங்க தான் அம்பேத்கர் வகுத்த சட்டத்த சட்ட பண்ண மாட்டேன்றாங்க. வாயில மட்டும் தான், வார்த்தையில மட்டும் தான் ஜெய் பீம்னு சொல்லிட்டு திரியிறாங்களே ஒழிய, அம்பேத்கர் அவங்க யாருமே சீரியஸா ஃபாலோ பண்றதே கிடையாது. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது. ஓகே. இதை தொடர்ந்து இப்போ மழை வேற பெஞ்சது இல்லையா? இந்த சாதாரண மழைக்கு சென்னை எப்படி ஆயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு கன்டென்ட்க்கு போயிரலாம். அடிச்சு 5 நிமிஷம் பெய்த மழையில, சென்னையில பல இடங்கள்ல தண்ணி பயங்கரமா தேங்கி நிக்கிது. ஏங்க 4000 கோடி பேக்கேஜ், 4000 கோடி பேக்கேஜ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த 4000 கோடி பேக்கேஜ் இதானா? மத்திய அரசு கிட்ட சென்னை வடிகால் பணிக்காக 4000 கோடி கைய நீட்டி வாங்குனீங்களே, அந்த காசு என்னங்க பண்ணீங்க? அந்த காசு எங்கங்க போச்சு? திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள், தமிழக மக்கள் இவங்க மட்டும் வேல பார்க்கல. இயற்கையும் சேர்ந்தே வேல பார்க்குது. திமுக கண்டிப்பா இந்த எலக்ஷன்ல ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இயற்கையே வேல பார்க்குது. இந்த மழைய பாருங்க. சம்மர்ல சம்மர்ல மழை. அது 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் பேஞ்சுது. அதுக்கே ரோடு ஃபுல்லா தண்ணி. திமுகவுக்கு சங்கூதுறதுக்குன்னே இந்த மழை பேஞ்சிருக்குது. இயற்கைக்கே பிடிக்கல. இயற்கைக்கே பிடிக்காத ஒரு கட்சினா அது திமுக தான். அதுவும் பாருங்க, சரியா தேர்தல் நேரத்துல பெய்யுது. எப்ப மழை வரும், பயங்கரமா வெள்ளம்லாம் வரும்னு எப்ப எதிர்பார்த்தாங்களோ, அப்போ பெருசா மழை பெய்யவே இல்ல. மழை பெய்யாம இந்த திமுக அரச காப்பாத்திடுச்சு. ஆனா, சரியா தேர்தல் நேரத்துல அதுவும் சம்மர் டைம்ல மழை பெஞ்சிருக்கு பாருங்களேன். பேஞ்ச தமா துண்டு மழைக்கு ரோடு ஃபுல்லா தண்ணி தேங்கி நிக்குது. ஏங்க இந்த 4000 கோடி 4000 கோடி சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த 4000 கோடி என்னதாங்க பண்ணீங்க? எங்க தாங்க போச்சு அந்த 4000 கோடி? வடிகால் பணிகள் எல்லாம் முஞ்சி போச்சுன்னு சொன்னீங்களே. இதான் அதோட லட்சணமாங்க. பாருங்க, நல்லா பாருங்க. 4000 கோடி பேக்கேஜ் பல்லிழிச்சுன்னு இருக்குது. இங்க ஒரு இமேஜ போடுறேன். அத கொஞ்சம் பாருங்க. 19/10/2022 அப்போ வந்த ஜூனியர் விகடனுடைய கவர் ஃபோட்டோ இது. ஓகேவா? மழைநீர் வடிகால் அரைவேக்காட்டு திட்டம். மழைநீர் வடிகால் அரைவேக்காட்டு திட்டம். எப்போ இந்த நியூஸ் வந்திருக்கு? 19/10/2022 3 1/4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். இப்ப வரைக்கும் இந்த நிலைமை மாறவே இல்ல. சென்னையுடைய நிலைமை அப்படியே தான் இருக்கு. சென்னை ஸ்கேன் ரிப்போர்ட் ஆமா. திமுக ஆட்சிக்கு வந்து 1 1/2 வருஷத்துல இந்த சர்வேவ எடுத்திருப்பாங்க போல. அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழகத்துடைய நிலைமை, சென்னையோட நிலைமை மாறவே இல்ல. இதுல 4000 கோடி, 8000 கோடி, 10,000 கோடின்னு மத்திய அரசு கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்க வளர்ச்சி திட்டத்துக்காக இந்த காச வாங்குறோம். மழைநீர் வடிகால் பணிக்காக இந்த காச செலவு பண்ண போறோம்லாம் சொல்லி வாங்குனாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? அந்த காசுலாம் எங்க போச்சுன்னு தெரியல. மக்களே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மண்டையில ஏத்திக்கோங்க. திமுகவுக்கு தப்பி தவறி கூட ஓட்டு போட்டுறாதீங்க. ரைட். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ நாம முடிச்சுக்கலாம். ஏப்ரல் 6, 1980 அதாவது ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக அப்படின்ற ஒரு கட்சி உருவாச்சு. தொடங்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பொலிட்டிக்கல் விங்காக பாஜக அப்படின்ற ஒரு கட்சிய உருவாக்குனாங்க. அந்த கட்சி உருவாகி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. இந்தியா முழுக்க அந்த கட்சி ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சினா அது பாஜக தான். இந்தியா ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சினா அது பாஜக தான். உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான அதிக அளவிலான தொண்டர்களுடைய கட்சினா அது பாஜக தான். தேசிய வளர்ச்சிக்காக பாஜகன்ற ஒரு கட்சி உருவாகி 46 வருஷம் முடிஞ்சிருக்கு.
இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி 47வது வருஷத்துல அடி எடுத்து வைக்குது. தமிழகத்துல தேர்தல் காலம். ஸோ எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துறாங்க, வேட்புமனு தாக்கல் பண்றாங்க, வேட்பாளர்களை கூட்டின்னு போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்றாங்க. இதெல்லாம் செம்ம பிஸியா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும். தமிழக பாஜகவுக்கு இந்த முறை 27 தொகுதிகள் என்டிஏல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த 27 வேட்பாளர்களும் என்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு தான். ஏப்ரல் 6ஆம் தேதி தான். பாஜகன்ற ஒரு கட்சி என்னைக்கு தொடங்கப்பட்டதோ, அதாவது எந்த நாள்ல தொடங்கப்பட்டதோ, அந்த ஒரு நல்ல நாள்ல தான் இந்த 27 வேட்பாளர்களுமே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட் அப்படின்ற ஒரு மோட்டோவை ஃபாலோ பண்ற பாஜக, தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சியை ஒழிச்சு கட்டணும், நாம இங்க ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக வேட்புமனு தாக்கல் பண்ற அந்த ஒரு நாளை இன்னைக்கா ஏப்ரல் 6ஆம் தேதின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. வேட்புமனு தாக்கலும் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து எப்படியாச்சும் இந்த திருட்டு திராவிட ஆட்சியை ஒழிச்சு கட்டுங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்புங்க, இவங்கள மண்ணக்கவ வைங்க, என்டிஏ ஆட்சியை தமிழகத்துல கொண்டு வாங்க. தமிழக மக்கள் பயத்துல இருக்காங்க இல்லையா, ஒரு அச்சத்தோட வாழ்றாங்க இல்லையா, அந்த ஒரு நிலையை தயவு செய்து மாத்துங்க. அப்புறம் தமிழக மக்களே, தயவு செய்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியின் கீழே நாம சந்தித்த அவலங்களை மட்டும் மறந்துடாதீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக பாஜக 27 இடங்கள்ல போட்டியிட போறாங்க. 27 வேட்பாளர்களுமே ஒரே நாள்ல தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே யார் யார் அந்த 27 வேட்பாளர்கள் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். இன்னொரு முறை தயவு செய்து கேளுங்க. இங்க சைடுல ஒரு இமேஜ் போடுறேன், அதை பாருங்க. மயிலாப்பூர்ல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிக்க போறாங்க. அப்புறம் கந்தர்வக்கோட்டை, அது தனி தொகுதி, அங்க உதயகுமார் அப்படின்றவர் நிக்க போறாரு. அப்புறம் தளி அப்படின்ற இடத்துல நாகேஷ்குமார் அப்படின்றவர் நிக்க போறாரு. புதுக்கோட்டையில என் ராமச்சந்திரன் அப்படின்றவர் நிக்க போறாரு. அப்புறம் மொடக்குறிச்சியில கிருத்திகா சிவகுமார், திருப்பத்தூர்ல கேசி திருமாறன், உதகமண்டலம்ல போஜராஜன், மதுரை தெற்குல ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள், அவினாசி அது தனி தொகுதி, அங்க டாக்டர் எல் முருகன் அவர்கள் நிக்க போறாரு. சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன் நிக்க போறாரு. திருப்பூர் தெற்குல தங்கராஜ் அப்படின்றவர் நிக்க போறாரு. திருச்செந்தூர்ல கேஆர்எம் ராதாகிருஷ்ணன் நிக்க போறாரு. கோவை வடக்குல வானந்தி ஸ்ரீனிவாசன் நிக்க போறாங்க. வாசுதேவநல்லூர் அது தனி தொகுதி, அங்க ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் நிக்க போறாரு. ஆனந்தன் ஐயாசாமி, ஓகே. ராதாபுரம்ல எஸ்பி பாலகிருஷ்ணன், அறந்தாங்கியில கவிதா ஸ்ரீகாந்த், நாகர்கோவில்ல எம்ஆர் காந்தி அவர்கள், அவர் மறுபடியும் வின் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அப்புறம் மானாமதுரை அது தனி தொகுதி, அங்க பாலகணபதி அப்படின்றவர் நிக்க போறாரு. விலவங்கோடுல விஜயதாரணி அவர்கள் நிற்க போறாங்க. காங்கிரஸ்ல இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க தான். அப்புறம் ராமநாதபுரம்ல நாகேந்திரன் அப்படின்றவர் நிக்க போறாரு. ஆவடியில ராஜசிம்ம மகேந்திரா அப்படின்றவர் நிக்க போறாரு. அப்புறம் குளச்சல்ல சிவகுமார், திருவண்ணாமலையில ஏழுமலை, பத்மநாபபுரம்ல ரமேஷ், தஞ்சாவூர்ல முருகானந்தம் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நினைக்கிறேன். அப்புறம் ராசிபுரம் அது தனி தொகுதி, அங்க பிரேம்குமார் அப்படின்றவர் நிக்க போறாரு. திருவாரூர்ல கோவி சந்துரு அப்படின்றவர் நிக்க போறாரு. மீண்டும் ஒரு முறை இந்த 27 வேட்பாளர்களுக்கு நான் என் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடவுள்கிட்ட கூட வேண்டிக்கிறேன், எப்படியாச்சும் நீங்க எல்லாருமே வின் பண்ணிடுங்க. தயவு செய்து இந்த திருட்டு திராவிட ஆட்சியை ஒழிச்சு கட்டுங்க. அவங்க கிட்ட இருந்து, அவங்க ஆட்சி கிட்ட இருந்து இந்த தமிழக மக்களை காப்பாத்துங்க.